இந்தியாவின் அதிவேக ரயில் வலையமைப்பை விரிவுபடுத்தும் திட்டத்தில் கர்நாடகாவுக்கு பெரிய வாய்ப்பு உருவாகியுள்ளது. பெங்களூரு, பெல்காவி, மும்பை நகரங்களை இணைக்கும் புதிய அதிவேக ரயில் பாதை குறித்த முன்மொழிவு தற்போது கவனம் பெற்றுள்ளது. இந்த திட்டம் அங்கீகாரம் பெற்றால் தென் மற்றும் மேற்கு இந்தியாவுக்கு இடையிலான பயண வசதி மற்றும் பொருளாதார இணைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெல்காவி மக்களவை உறுப்பினர் ஜெகதீஷ் ஷெட்டர், மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருடன் நடத்திய சந்திப்புக்கு பிறகு இந்த முன்மொழிவுக்கு முன்னேற்றம் கிடைத்தது. அந்த சந்திப்பில் பெல்காவி மாவட்ட ரயில்வே மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டனர். பெங்களூரு, பெல்காவி, மும்பை பாதையை நாட்டின் 8வது அதிவேக ரயில் காரிடாராக சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் ஷெட்டர் வலியுறுத்தினார். இது செயல்படுத்தப்பட்டால் வழித்தடத்தில் உள்ள சிறிய நகரங்கள் மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என அவர் தெரிவித்தார். அதிவேக ரயில் திட்டத்துடன் சேர்த்து சாதாரண ரயில் சேவைகளையும் மேம்படுத்துவது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக பாகல்கோட் நகரத்தை கோகாக் மற்றும் யாதவாடா வழியாக இணைக்கும் புதிய ரயில் பாதை அமைப்பது குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழித்தடம் சிமெண்ட் மற்றும் சர்க்கரை ஆலைகள் அதிகம் உள்ள பகுதிகளை கடந்து செல்லும் என்பதால் தொழில் சார்ந்த போக்குவரத்துக்கு இது முக்கியமாக இருக்கும் என்று கூறப்பட்டது. பயணிகள் வசதியும் இந்த சந்திப்பில் முக்கிய அம்சமாக இருந்தது. பெல்காவி, பெங்களூரு இடையே இயங்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் தற்போதைய காலை 5:35 மணி புறப்படும் நேரத்தை 6:15 மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இதனால் பயணிகளுக்கு அதிக சுலபம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகளுக்கு ரயில்வே அமைச்சர் நேர்மறையான பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் விவரங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். பின்னர் ஷெட்டர் ரயில்வே வாரியம் அதிகாரிகளையும் புதுதில்லியில் சந்தித்து லோகாபூர், ராம்துர்கா, சவத்தட்டி, தர்வாட் ஆகிய இடங்களை இணைக்கும் புதிய ரயில் பாதைக்கு முன் ஆய்வு நடத்த அனுமதி கோரினார். இந்த நடவடிக்கைகள் பெல்காவி மாவட்டத்தில் ரயில்வே இணைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு புதிய ஊக்கமாக பார்க்கப்படுகின்றனர். இந்த திட்டங்கள் முன்னேறினால் பிராந்திய உள்கட்டமைப்பு வளர்ச்சி, வேகமான போக்குவரத்து மற்றும் நீண்டகால பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் என உள்ளூர் பிரதிநிதிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.